வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏரிக்கு ஈவினிங் டைமில் ஃபிஷ்ஷிங் வந்திருக்கிறோம். சிங்கிள் ஹுக் தூண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2 எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒன்று வந்து 7 அடி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி தூண்டில். ஸோ கொஞ்சமாக மண்புழுவும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:30 ஆகுது. பிப்ரவரி மாதமே பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அடிக்குது. இனி போக போக சரியான வெயில் காட்டும் போல இருக்குது. மார்னிங் டைமில் ஃபிஷ்ஷிங் வரலாம், நமக்கு லீவு கிடைக்காது. ஸோ சண்டே ஈவினிங் தான் நமக்கு பாசிபிளான டைம். ஸோ இப்போ மண்புழு கோத்து மீன் பிடிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா குறைச்சலான டைம் தான். அதுக்குள்ளேயே நம்ம ஃபிஷ்ஷிங்கை கொஞ்சம் கடகடன் முடிச்சாகணும். இன்றைக்கி ஓரளவுக்கு சூப்பரான மீன்லாம் கிடச்சிருக்கு, விரால் மீனும் கிடச்சிருக்கு. ஸோ தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்து இந்த ஏரியில் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்குன்னு நிறைய ஸ்பாட்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு புதுசாக வந்ததுனால தெரியல. ஒரு அண்ணன் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து சின்ன மூங்கில் குச்சிலாம் வச்சு பிடிச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் பக்கத்துலேயே போயிட்டு நாங்களும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவங்க இந்த ஊருக்காரங்க, இந்த ஏரியாக்காரங்க, அவங்களுக்கு தெரியும் அடிக்கடி வருவாங்க எந்த இடத்துல மீன் கிடைக்குன்னு. ஸோ நான் அவர் பக்கத்தில் பிடிச்சிட்டு இருந்தேன். அவருக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு போல் இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே அவர் கிளம்பி வேறு இடத்துக்கு போயிட்டார். சரி, நமக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டை காமிச்சிட்டு போயிட்டார். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் மீன் நல்லாவே கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த வீடியோலாம். எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு மீடியம் சைஸில் ஒரு விரால் மீன் கிடச்சிருக்கு. ஸோ எப்பவுமே ஜிலேபி மீன் தான் மாட்டோம். இன்றைக்கி லக்கு, ஒரு நல்ல சைஸில் ஒரு விரால் மீன் கிடச்சிருக்கு. இதில் கொஞ்சம் தான் புழு இருக்கும். ரைட்டில் பண்ணுறதுனே தெரியல, சின்னதாக இருக்குது. இதில் சின்ன சைஸ் மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா தூண்டியில் அதிகமாக மாட்டிச்சிங்க. அது நாங்கள் எடுத்துக்கிட்டு போகலை. அது இன்னும் கொஞ்சம் நல்லா வளரட்டும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அதிக தண்ணி உள்ள அந்த ஏரியில் தூக்கி அடித்தாச்சு. அப்புறமா வந்து நம்ம அதை பிடிச்சிக்கலாம். கிடைக்குது. நம்ம என்ன பண்ணுறது, சின்னதாக வருது. போயிட்டு
சரி நார்மலாக எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு பஞ்சம் கிடையாது. ஏன்னா இதை விட பெரிய சைஸ் மீனெல்லாம் இருக்குது. சரி, ஓரத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க அந்த மீடியம் சைஸ் சின்ன சைஸ்லாம் வந்து போட்ட உடனே வந்து உடனே மாட்டிக்குது. சூப்பர்ண்ணா. ஃபுல் கவர். ஸோ இந்த ஈவினிங் டைமில் வந்து ஒரு 1 ஹவர்லேயே நல்லா மீன் கிடச்சிருக்கு. ஸோ இருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பணும். தொடர்ச்சியாக நம்முடைய வீடியோவை பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.